அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட்டபுளாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இந்த டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகும், இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றத நம்ம டெய்லி வீடியோவாக போட்டுட்ருக்கோம் ட்ரேடிங் செஷன்ஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி நம்ம நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி நடந்திருக்கா இல்லையா, இல்லை என்ன தான் மார்க்கெட்டில் நடந்திருக்குன்றத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். போய்ட்டு பாருங்கள், எடுத்து பாருங்கள். போன வீடியோவில் அதாவது நேற்று போட்ட வீடியோவை பாருங்கள், எந்த ஒரு லெவல்ஸும் சேஞ்ச் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் தான். ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக லாஸ்ட் 2 செஷன்ஸாக வந்து கன்சால்டேட் ஆகிடுச்சு மார்க்கெட், மேலேயும் போல் கீழேயும் போல். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் டவுன், ஒரு நியர்லி 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன், அதாவது நம்மளுடைய சப்போர்ட் 2ல் வந்து ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். நம்மளுடைய சப்போர்ட் 2ல் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் நல்லாவே ஒரு 2 க்ரீன் கலர் கேண்டல் உங்களுக்கு தெரியுதுங்களா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 டச் பண்ணியிருக்கு. இங்கே பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, 24,650 ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் ஒரு ஃபால். ஏன் இது நடந்துச்சுன்னா வட்டாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் ஏறிட்டுருக்கு, அப்போ அந்த வட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் நல்ல ஒரு ஸ்டேபிளான புல்லிஷ் இருக்கும். ஆனால் நம்மளுடைய மார்க்கெட்டும் ஏறிக்கிட்டு இருக்குது, அந்த விக்ஸுன்ற இண்டெக்ஸும் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரியான மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் 2ல் மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா எது வரைக்கும் வரணும், சப்போர்ட் 1 வரைக்கும் வரணும். ஆக்சுவலாக நம்ம லாஜிக் படி என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் 1ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு சப்போர்ட் 1க்கு வரணும். பார்த்தீங்கன்னா கேண்டில் நம்மளுடைய சப்போர்ட் 1ல் வந்து சப்போர்ட் 1ல் இருக்கக்கூடிய கேண்டில் ஒரு சிங்கிள் கேண்டிலே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அங்கே சப்போர்ட் எடுக்கலை. அகைன் சப்போர்ட் 2 வரைக்கும் வந்திருக்கு, 24,550 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்கள், எத்தனை கேண்டில்ஸ் வந்து அங்கே நம்மளுடைய ரேஞ்சில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ரேஞ்சு தான் வந்து சப்போர்ட் ரீஜியன். இதனால தான் நம்ம வந்து சப்போர்ட் லைன் வரைகிறோம், இல்லை ஒரு ரீஜனாக ட்ராப் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது அங்கே நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபர்தராக மேலே ஏறுது அப்படின்னா அகைன் ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து டச் பண்ணியிருக்கு. அங்கேயும் பாருங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அகைன் நம்மளோட சப்போர்ட் 1லேருந்து மேலே வந்து சப்போர்ட்டு 1 பிரேக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி அகைன் ரெசிஸ்டன்ஸ் 2ல் போய் எவ்வளோ தூரம் ரெசிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் 2வையும் பிரேக் பண்ணி அகைன் ஒரு கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக தான் ஏறும். அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னென்னா, மார்க்கெட் ஏற தான் போகுது. ஓகேங்களா. எப்படி ஏறி இருக்குது பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி இருக்குது. நீங்கள் இதான் பார்க்கணும். நம்ம ட்ரேட் பண்ணுறதெல்லாம் என்றைக்கு வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு, நான் அடுத்த மாதம் அப்படி கூட ட்ரேட் பண்ணிக்கலாம், மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டை பார்க்கும்போது தான், பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுடைய ரீஜனில் நடந்திருக்கு, நல்லாவே முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு தான் வந்து வீக்லி எர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். நான் போன வாரம் என்ன சொல்லியிருந்தேன்னா, கண்டினியூஸாக 2-3 வீக்ஸாக வந்து மார்க்கெட் வந்து அப்பில் வந்துட்டாங்க. இந்த வீக் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வாரம் வந்து ஒரு டோஜி கேண்டில், அதாவது இந்த மாதிரியான ஒரு கேண்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும், நாளைக்கு இன்னும் செஷன் முடியல. ஸோ இன்றைக்கி வரைக்கும் கேண்டில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. போன வாரத்தை விடையே நல்லாவே ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து பட்ஜெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இன்றைக்கி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஜோ பைடன் வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாகிடுச்சு. ஏன்னா ட்ரம்ப்பை வந்து ஷூட் அவுட் பண்ணதுனால
ஓகேங்களா. இப்போ ட்ரம்ப் உள்ளே வந்தார், இன்கேஸ் அவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா அவருடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் அவருடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து விலை ஏற்றிடுவார் கம்பெனிஸ்க்கு. ஸோ அப்போது அவங்க கட்டக்கூடிய டேரிஃப் அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் குளோபலாக நியூஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நேற்று யூஎஸ் மார்க்கெட் கூட கொஞ்சம் டவுனில் தான் இருந்துச்சு. அதோட இம்பேக்ட் தான் நமக்கு 200 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுக்கான ரீசன். ஓகேங்களா. சரி, ஓகே. நாளைக்கு எதெல்லாமே அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டட் லெவல்ஸு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,750 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,650 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா 24,500 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 24,933 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,100. முக்கியமாக 25,000 நல்லாவே ஒரு சப்போர்ட் பில்ட் ஆகிட்டு 25,000ன்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து நாளைக்கும் ஒரு கன்சல்டேட் பண்ணிவிட்டு இல்லை நாளைக்கும் கொஞ்சம் டவுனில் கூட முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட்க்கு அப்புறம் 25,000 அது பிரேக் பண்ணி மேலே போகுதான்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஃபாரினர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறமேட்டா நம்மளுடைய புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய அக்கௌண்ட்ஸு, இவங்க எல்லாருமே எந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லா டேட்டாவையும் நம்ம எடுத்து வச்சு தான் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து எஃப்ஐஐஎஸ் ஃபாரினர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 80% வந்து லாங்கில் இருக்காங்க. அதாவது லாங் ஷார்ட் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஏறும் அப்படின்ட்டு அவங்களுடைய பொசிஷன் வச்சுருப்பாங்க. அது மற்றவங்களாம் வந்து ஷார்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த வீக் சொல்லியிருக்கேன் இன்டிசிஷன் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நல்லாவே ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு. அவசரப்பட வேணாம், பொறுமையாக இருந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட வியூ தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்றதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், பதிவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வேறு எதனா ஒரு ஐடியா வரலாம், அது இதை விட பெட்டராகவே இருக்கலாம். ஓகேங்களா. எல்லா நாளுமே நம்ம சொல்கிறது தான் நடக்கணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இன்கேஸ் நடக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது தான் பார்க்கணும். நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெவலப் ஆகும். மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருந்தால் எப்படி இருக்குது, பெரிஷில் இருந்தால் எப்படி இருக்குது, இல்லை கன்சல்டேட்டானா எந்த மாதிரி இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லாமே வந்து உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் நல்லாவே நீங்கள் கற்றுக்கலாம். 3 மாதம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்களுடைய மணியை ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். இன்னும் பெரிஷ் மார்க்கெட்டாக பார்க்கல. எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் என் வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும். நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ஜூன் மந்தோடைய லோக்கும் ஜூலை மந்தோட ஹை, இன்னும் ஜூலை மந்த்து முடியல. ஓகேங்களா. இப்போ ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது நிஃப்டி. ஸோ அதோடைய ஹைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இதை நான் சொல்ல, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல லைன் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஷேர் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சோ அதுதான் இப்போயும் நடக்கும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் டேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இயருமே வந்து ஜூன் மந்தோடைய லோக்கும் ஜூலை மந்தோட ஹைக்கும் நல்லாவே ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த வருஷமும் அதானே நடந்தாகணும். ஸோ அதான் நடந்துக்கிட்டும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் ஜூன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் ஏறிட்டு தான் இருக்குது, பொறுமையாக தான் ஏறும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்டில். எப்பயுமே சொல்கிறது தான், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.